பிக் பண்ண வந்தவங்கள அவங்கள நம்மளால பார்க்க முடியல. பட் இருந்தாலும் நம்ம இந்த பேக்கை அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே வாங்க போவோம். ரொம்ப சேடாக இருந்தாலும் ஓகே, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். வாட்ஸ்அப் யூஸ். வெல்கம் பேக் டு அவர் டீனேஜ் ட்ராவலர்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூயூ ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் ஃபுட் தான் ட்ரை பண்ண வந்திருக்கோம் நம்ம சென்னையில். ஓகே வாங்க நம்ம உள்ளே போய் இந்த ஃபுட்டோட காஸ்ட் என்ன விலை வருது எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம வாங்க இங்கே இருக்கிற மெனூஸ்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கம்மிங் சார். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்குள்ளே ரீச் ஆயாச்சு. நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொல்கிறேன், பட் ப்ரைஸோட சொல்கிறேன். அதை பேன் ஃப்ரை நூடுல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். பேன் ஃப்ரைல சிக்கன், பேன் ஃப்ரை நூடுல்ஸில் நம்ம ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூயூ ரெஸ்டாரண்ட்டில் 395 வருது. அடுத்து வேறு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஜம்பங் டிஎம் டஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம டிஷ் வந்துருச்சு. ஓகே, அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில. இன்னும் மெயின் டிஷ் வரல, அது சைட் டிஷ் தான் வந்திருக்கு. சோ மில்க் வித் ஜிஞ்சர் சிரப் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது மூணையும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட காஸ்ட் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா ஜிஎஸ்டியோட நம்ம எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறோம். இப்போ இந்த ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு பெஸ்ட்டா இல்லை பெஸ்ட்டா அதான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். லைட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணுவோம். ஐ திங்க் இது ஸ்வீட்னு நினைக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப மிக்ஸ் பண்ணல. டீ போட்டுட்டு இருக்காரு நம்ம தலைவர். டேஸ்ட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னு. டீ போட்டு என்னது நல்லா இருக்கு. அது போட்டு இது நல்லா இருக்கு. இது எப்படி தெரியுமா, அந்த இடியாப்பத்துக்கு பால் கொடுப்பாங்க, இடியாப்பம் அந்த பால் தான் இது. பால் தான் இது. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கெல்லாம் அவ்வளோலாம் இல்லை போல. இங்கெல்லாம் அதே தாங்க கைஸ், அதே தான் இடியாப்ப பால். இடியாப்ப பால் தான். இடியாப்பத்துக்கு அந்த தனியாக ஒரு காம்போவாக பால் கொடுப்பாங்களே, அந்த பால் தான் இது. பட் சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது பெஸ்ட்டா ஒஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அப்படியே தான் இருக்குது. இடியாப்ப பால் கொஞ்சம் சக்கரை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இடியாப்பம் கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா அப்படியே ஊற்றி சாப்பிடலாம். இடியாப்பம் சரி, இடியாப்பம் வாங்கிட்டு வரல, சரி அதனால வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு உங்களுக்கு அந்த இடியாப்பம் அந்த பச்சை பால் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த இடியாப்பம் அந்த விட்டு வருவான்ல, பச்சை பால் கொடுத்தானே எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சக்கரை போட்டா நல்லா இருக்கு. அதே மாதிரி அதே பால் தான், தேங்காய் பால். ஓகே கைஸ், நம்ம டிஷ் எல்லாம் வந்துடுச்சு. வாங்க நம்ம இப்போ ஒவ்வொன்றா சாப்பிட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம். இந்த ஃபுட் நேம் என்ன? பேங்கா? இல்லை பேன் ஃப்ரை நூடுல்ஸ் இந்த நேம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் ஃப்ரை நூடுல்ஸ் தான் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க சாப்பிடுவோம். ஓகே சாப்பிடுவோம் வாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு மீன் ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. அது மாதிரியே இருக்கு. ஃபேஸ்புக் பேஜ் லைட்டா ஆசம் கைஸ், ஆசம். நல்லா இருக்குது. நூடுல்ஸ்னா நம்ம ஊர்ல இருக்கிற நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் இது கிடையவே கிடையாது. லைட்டாக பார்த்தீங்கன்னா காரம். பிகாஸ் நாங்கள் ஸ்பைஸி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதனால லைட்டாக காரம் போட்டுருக்காங்க. நம்ம ஊர் நூடுல்ஸ் மாதிரி இந்த நூடுல்ஸ் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேற ஸ்டைலில் இருக்கிறா. இந்த ரெஸ்டாரண்ட் டைப்பே வந்து பார்த்தீங்கன்னா சீனா. நம்ம ஊர் அந்த மாதிரிலாம் இல்லை. இது எங்கள் அம்மா வைக்கிற கருவாட்டு மீன். கருவாட்டு மீன் அந்த ஊர் இந்த ஊர் எங்களுக்கு கருவாட்டு மீன் மாதிரி தான் இருக்கு. கருவாட்டு மீனை சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான் நூடுல்ஸில். ஓகே, அடுத்து நம்ம இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா டம்ப்ளிங் தான் ட்ரை பண்ண போகிறோம். 5 முட்டை வச்சுருக்காங்க. இதுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. 5 முட்டையெல்லாம் இல்லை. ஓகே, இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள என்ன வச்சுருப்பாங்க? ஐ டோன்ட் நோ. வாங்க ட்ரை பண்ணி. முட்டைன்னு நினைக்கிறேன். முட்டைக்கு மேலே ஏதோ ஒரு கம்மு போடுதா. நல்லா இருக்கு, பஞ்சு மாதிரி. ஆனால் வந்துட்டு மோமோஸ் மாதிரி இருக்கு லைட்டா. அதோட நல்லா இருக்கு. ஆனால் டேஸ்டா காரமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் ஓகே வாங்க இதை சாப்பிடுவோம். சரி, இது லட்டுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. லட்டு முட்டை
சீனாவோட கல்ச்சர்ஸ் அண்டு அந்த ஃபுட்லாம் ட்ரை பண்ணணும்னா இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க, சூப்பராக இருக்குது, ஆசமாக இருக்குது guys. ஆசம். வரவும் மாட்டேங்குது. சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணுவாரு. இது அப்படி சாப்பிட்டு அப்படியே அந்த பாலை குடிச்சா பயங்கரமா இருக்கு. ஆமாம் கைஸ், இது ஃபஸ்ட்டு இல்லை டெஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கே இந்த ரெஸ்டாரண்ட் வந்தது எங்களுக்கே ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பயங்கரம் இல்லை, டேங்கரம்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ் இந்த ரெஸ்டாரண்ட். மறக்காமல் வந்தீங்கன்னா சென்னையில் இந்த இதே ரெஸ்டாரண்ட்டையும் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சு மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. வேறு எதாவது சொல்லணுமா? நம்மளோட வெல்கம் டீயை நம்ம இப்போ தான் குடிக்கிறோம். ஃபஸ்ட்டே கொடுத்தாங்க, இப்போ நம்ம குடிக்கிறோம். வாங்க டேஸ்ட் பார்ப்போம். தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. அப்படின்னா நல்லா இருக்கா? ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ஓகே, இப்போ பில் எவ்வளோ ஆகிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000. சைனீஸ் கிச்சன் ஜூயோ ரெஸ்டாரண்ட்ல நம்ம லஞ்சை முடிச்சுட்டு இப்போ அடுத்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல. வாங்க கார்ல போய் கண்டினியூ பண்றோம். கார்ல போக போக நம்ம எங்க போறோம், என்ன காஸ்ட் ஆச்சு இங்க சென்னை டிராவல் பண்ண, கார்ல வந்தா என்ன காஸ்ட் ஆகும், அதே நம்ம ட்ரெயின்ல வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம டிராவல் பண்ணணும்னா என்ன காஸ்ட் ஆகும், எல்லாமே உங்களுக்கு கார்ல ஏறிட்டு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றோம். வாங்க இப்ப கார்ல ஏறலாம், போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். வாங்க. இந்த ரெஸ்டாரண்டோட டீடைல்ஸும் லொகேஷனும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க சென்னை பீப்புள்ஸ் யாராவது இந்த vlog பாத்தீங்கன்னா மறக்காம வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கார் பாருங்க இங்க நிக்குது. ஓகே, வாங்க கார்ல ஏறுவோம்.